சில இடத்துல தனிமையா நீங்க உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படியே யோசனை ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு பல பேர் மன அழுத்தத்துக்குள்ள ஆளானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனிமையில் அப்படி என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா, போய் 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 உட்காந்துறது, போய் தனியா உட்காந்து ஏதாவது ஒன்று யோசிச்சே இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க உங்களை கெடுத்துக்காதீங்க. நம்முடைய மூளை இந்த சர்ச்ச அளவு கிடையாது. எவ்வளவுதான் இருக்குது? கிராம் கணக்கில் தான் இருக்கு, கிலோ கணக்கில் கூட இல்லை. இவ்வளவு குட்டி மூளைய எவ்வளவு கசக்குவீங்க, எவ்வளவு போட்டு ஒரி பண்ணிக்கிறது, எவ்வளவு போட்டு திங்க் பண்ணிக்கிறது. மனைவிட்ட பேசுறதில்ல, கணவன்கிட்ட பேசுறதில்ல, பிள்ளைகிட்ட பேசுறதில்ல, யார்கிட்டயுமே பேசுறதில்ல. தனிமை, எப்ப பார்த்தாலும் தனிமை. கேட்டா என்ன சொல்றது? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க. நான் சொல்றேன், அப்படிதான் சிலர் நம்மளை ஒதுக்குவாங்க. அதுக்காக நீங்க போய் பேசுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க இருக்கிற இடத்துல கலகலன்னு வச்சுக்கோங்க. தனிமை என்கிறது அது ஆண்டவரான உண்டானதுன்னு சொல்லாதீங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை பிசாசு உங்களை அழிக்கிறதுக்காக உன்னை தனித்தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு 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 யோசிக்க பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இல்ல, நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆமென்.